மனசி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இப்பதான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. ஒன்னும் தெரியலையே, எல்லாம் தலை எழுத்து லூஸ் பைய மாதிரியே பேசுறானே. சரி அன்பு, என்ன பத்தி கவலைய விடு, உன்னை பத்தி சொல்லு. என்ன பத்தி சொல்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. டேய் மாப்ள, அங்க யார்கிட்ட பேசிக்கிருக்க? வாயில்லா சிவன் ஆடு மாடு கிட்ட பேசிக்கிருந்தா பொறுத்துக்கிருந்தேன். அடுத்து கோழி குருவியோட பேசிக்கிருந்தா அதையும் பொறுத்துக்கிட்டே மாமே வந்து இப்ப தனியா காட்டுக்குள்ள உட்காந்து புலம்பிக்கிருக்கே. யார்கிட்ட பேசிக்கிருக்க? ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணிக்கிருக்க? நீ பண்றதெல்லாம் நான் பொறுத்துக்கிருக்கேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுடா மாப்பிள்ள. அட ஆண்டவா, இவனுக்கு எப்பத்தான் வெளிச்சத்தை காட்ட போறேடா. என்னது இது? புளிப்பு ஆட தயிர் சாதமா இருக்குமோ? சரி, நக்கித்தான் பாப்போமே. போட்ட தயிர் சாதம்ல அப்படித்தான் இருக்கும். எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது. அப்பா சின்ன வயசா இருக்கும்போது செத்து போயிட்டாங்க. எங்க அம்மாவை பார்த்த ஞாபகம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. என்னை வளர்த்ததெல்லாம் எங்க மாமன் தான். நான் மனுஷ மக்களோட எல்லாம் பழகினதே இல்லை. எனக்கு எல்லாமே இந்த ஆடுகளோட தான். ஏ மாப்பிள, போறோம் மாமா, மானசி கூட பேசிட்டு வந்துடுறேன். மாமா இங்க உட்காந்து யார்கிட்ட பேசிக்கிருக்க நீ? நான் ஒரு ஆளா வயசான காலத்துல இத்தனை ஆட்டோ ஓட்டி பேசியிருக்கேன். இப்ப நீ வாரையா இல்லையாப்பா? பொழுது வேற சாஞ்சு வச்சு இப்ப இருட்ட போதுரா. இவன் வேற செத்து போனவளை பத்தி மானசி மானசின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். ஏன் உயிரை வாங்கிக்கிட்டு இதுக்கு மேல உங்ககிட்ட பேச என்கிட்ட சக்தி இல்லடா. நான் போறேன், நீ வந்தாலும் சரி நீ வராட்டியும் சரி போடா. நான் பாட்டுல ஊரை பக்கம் போய் என் பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்துக்கிறேன். சரி மனசி, நான் வரேன். நாளைக்கு பார்க்கலாம். மனசி, உன்னை விட்டு போக மனசே வரல. நீயும் கூட வந்துடுறியா? இதுதான் என் வீடு. எப்படி இருக்கு மனசி? நல்லாதான் இருக்கு. அந்த காலத்து ராஜா அரண்மனை மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. காத்து கூட சிலு சிலுன்னு வருது. நான் எங்கேயும் போகாம இங்கேயே இருக்கலான்னு தோணுது. ராத்திரி இப்படியே உன் கூடவே இருந்துடலான்னு தோணுது. நான் கூப்பிட்டதுமே வந்துட்டியே. என் மேல அம்புட்டு நம்பிக்கையா மனசி? அது ஏன் தெரியல அன்பு, உன்னை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த தாவணியில நீ தேவதை கணக்கா இருக்க. ஆனா இத காட்டிலும் ஊதா கலர் போட்டேன்னு வச்சுக்க, இன்னும் அம்புட்டு அம்சமா அழகா இருப்ப தெரியுமா மனசி? அது எப்படி நான் சொன்னோன்னே மாறிட்ட? நீ ஆசைப்பட்டா தாவணியில மட்டும் இல்லடா, தாமரையா கூட மாறுவேன். இப்பவே நீ தாமரை கணக்கா அழகாத்தான் இருக்க. சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் மாறினல்ல, உனக்கு என்ன தெரியும்? எனக்கா? நான் ஆடு நாய் நரி மாதிரி எல்லாம் பேசுவேன். எங்க பேசி காட்டு. முதல்ல ஆடு மாதிரி பேசிட்டா, அப்புறம் நாய் மாதிரி பேசுவேன். நரி மாதிரி பேசிட்டேன். நானு நரி மாதிரி கத்துவேன். டேய் மாப்ள, இன்னும் அமாவாசைக்கு ஒரு வாரம் இருக்குடா. அதுக்குள்ள ஏன்டா நாய் மாதிரி ஊழ எடுத்துருக்க? ஒன்னும் இல்ல மாமா, மானசி எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு கேட்டுச்சா, அதனாலதான் ஆடு நாய் நரி மாதிரிலாம் பேசி காமிச்சிருக்கேன் மாமா. மாப்ள, கோவத்தை கலப்பாம கீழே உட்காந்து சாப்பிட வாடா. ஐயோ சொன்னா நம்பு மாமா. வரும்போது ஒரு தாவணியில வந்தா, இப்ப பாரு நான் சொன்னோடனே ஊதா தாவணியில மாறிட்டா. எங்கடா இங்க எல்லாமே கருப்பா தானே தெரியுது. ஏய் என்னடா என்ன அந்த ராத்திரில பயமர்த்தி பாக்குறியா? உனக்கு மூக்கொழுகும் போது இந்த மாமே முசல் வாட்டி போட விடாது. என்ன அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது. சரி சரி, கீழே வந்து சாப்பிடு. வாடா. வரேன் வரேன். என்ன குழம்பு மாமா? பாம்பை பிடிச்சு சாம்பார் வச்சிருக்கேன், தவளைய பிடிச்சு பொரிச்சு வச்சிருக்கேன். உனக்கு எது தேவையோ அதை சாப்பிடு. நொன்ன உனக்கு சமைச்சு வைக்கிற பெரிய விஷயம். இதுல நொய்ய கட்டி வேலையா பாக்குறது வந்து
பூரி சாப்பிடா. சாப்பிடு மனசி. ஆ, சின்ன வயசுல இருந்து என்னை வளர்க்கறதுக்கு எம்புட்டு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு எனக்காகவே இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துக்கு இருக்காரு எங்க மாமா. பரவாயில்லடா மருமகனே, மாமன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேடா. ஆனா பக்கத்துல என் கண்ணுக்கு யாருமே தெரியலையேடா. யா புலம்புற, யா பேசுற. என்னடா நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. சரி மனசி, சாப்பிடு. மானசி, மாமா தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடு. மாமா, மானசி உன் பக்கத்துல உட்காந்துருக்கா. உன் தட்டுல சாப்பிட போறா, கொஞ்சம் குடு மாமா. டேய், மாமா, மாப்பிள மாமா. வேணாம் மாப்பிள, இந்த விளையாட்டுல ஏண்ட வச்சுக்கிறாத. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் மோசமான ஆளு. சந்தை முறை சுத்துப்பட்டி ஊர்ல கேட்டு பாத்துக்க. என்னை பார்த்தா பூனை நாய் கூட 10 எடுத்து தள்ளி ஓடும்டா. என்கிட்ட வந்து விளையாடுறியா? வேணாம் மாப்பிள, ஒழுக்கமா சாப்பிட்டு தூங்கு. நான் உள்ள போய் தூங்க போறேன். வேணாம்டா சாமி, ஒரு சாவாசமே எனக்கு. மாமா, தட்டு. ஐயோ, ஆளமுடா, ஆளு. இது மாதிரி நம்ம 2 பேரும் ஒண்ணா இருப்போம்னு நினைச்சு கூட பார்க்கல மனசி. நானும் தான். ஏன் உன்னை முன்னாடியே பார்க்கலன்னு நான் கவலைப்படுறேன். நீ ரொம்ப அப்பாவியா இருக்கடா. உன்னை மாதிரி நல்லவங்க இந்த பூமியில கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுல நீ ஒருத்தி மனசி. அந்த நிலாவை பார்த்தியா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ள இருந்து யாரோ ஒரு ஆளு நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவ எப்பவுமே அப்படித்தான். வெட்ட வெளியில யாராவது ஒன்னா படுத்திருந்தா அவங்கள பாக்குறதா அவனுக்கு வேலையே. அப்போ வீட்டுக்குள்ள போயிடலாமா? வீட்டுக்குள்ளதான் மாமா இருக்காருல்ல. உள்ள மாமா, வெளியே நிலா. அப்ப நாம எப்பதான் சுதந்திரமா பேச முடியும்? நிலா தூங்குற வரைக்கும் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கலாமா? என்ன பேசலாம்? உனக்கு மாமா பத்தி ஒண்ணு சொல்லிட்டா? அன்னைக்கு ஒரு நாள் மாமா நல்ல கொரட்டை விட்டு தூங்கி இருந்தாரு. கொரட்டை சத்தம் தாங்காம நம்ம ராமு லட்சுமியும் கோவத்துல மாமா கோமணத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ராமு லட்சுமி கோமணத்தை ஏமாப்ல நடுக்குறி சாமத்துல யார்டா திருச்சி பேசிக்கிருக்க? நாய் நரியெல்லாம் தூங்கிருச்சே, பேய் பேசாதெல்லாம் அடங்கிருச்சே, இந்த காத்து கூட அமைதியாச்சு. இந்த மாமன் மட்டும் யாடத்த கூட பண்றாடிய. பகல்லதான் உன் தொல்லை தாங்க முடியல, ராத்திரிலையும் என் உசுரை ஏன்டா எடுக்கிற வந்து. விடியட்டு காலையில இதுக்கு ஒரு வழி பண்றேன் பாடுறா. நீ தூங்கு மாமா, நான் தூங்குறேன். மனசி, மாமா தூக்கத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நிலா தூங்குற வரைக்கும் நம்ம ஆடுகள்லாம் என்ன பேசிக்கிறதுன்னு கேட்கலாமா? ஆடுங்களும் நம்மள மாதிரி பேசுமா? அதுக்கெல்லாம் நம்மளோட அதிகமா புறணி பேசும். இப்ப கூட ராமராஜ் கேக்குறேன், மனுஷங்கன்னா இவங்கள மாதிரி தான் காதலிப்பாங்களான்னு. அப்படியா? தமாசான ஆடா இருக்கும் போல இருக்கு. அதுக்கு அந்த கனகு வாத்தியார் என்ன சொல்லுது தெரியுமா? எலே பேசாம இருடா, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாக்கலான்னு சொல்லுது. அவ்வளவு விவரமாவா பேசும்? உன்னை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு அம்பளவனை அங்க சொல்லிக்கிருக்கேன். வர வர ஆடுங்க கூட சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, அழகாத்தான் இருக்கா. நம்ம அன்புக்கு ஏத்த சோடிதான்னு நந்திதா சொல்லுது. அதுக்கு ஐஸ்வர்யா இவங்க கல்யாணம் பண்ணுவாங்களான்னு கேக்குது. அம்புட்டே அமைதியா கேட்டுக்கு இந்த லட்சுமி, இவங்க கல்யாணம் இந்த ஊரே மெச்சுற மாதிரி ஜாம் ஜாம்னு நடக்கணும்னு சொல்லுது. என்ன அன்பு, விட்டா நம்ம கல்யாணத்தை இவங்களே நடத்தி வச்சிருவாங்க போல. இங்கன இருக்கிற ஆடுகள் இப்படி பேசுதுங்கல்ல, அங்கன இருக்கிற ஆடுகள் என்ன பேசுது தெரியுமா? அதுங்க என்ன பேசுது? அந்த மாணிக்கம் சொல்றேன், பக்கத்துல யாருமே இல்ல, ஆனா ஒரு பொண்ணு கூட பேசுற மாதிரியே பேசுறான்னு சொல்றேன். அதுக்கு அந்த உமாபதி,
முதல்ல நம்ம கூட பேசிக்கிறேன், இப்போ தனியா பேசுறியான். ஒருவேளை மாமா சொன்ன மாதிரி லூஸ் ஆயிட்டானோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்பு அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சா விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிலா தூங்க ஆரம்பிச்சிருச்சு, நாமளும் தூங்கலாமா? ஐயா நாகநாதரே, என் மாப்பிளைக்கு ஒரு நல்ல புத்திய குடியா. சீக்கிரமே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வை. அப்புறம் ஆணிப்பைய எப்ப பாரு ஆடு மாடு கூட சேர்ந்து பேசிக்கிருக்கான், புலம்பிக்கிருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு பொம்பளை புள்ள ஆவியோட சேர்ந்து காதல் கவிதையா பேசி புடிக்கிறான். என்னை ராத்திரி பூரா தூங்க விடாமையே பயமுறுத்திக்கிருக்காயா. எப்படியாவது அதுல இருந்து அவனை மாத்தி என்னை மாதிரி அவனை நல்ல குடும்பஸ்தனா மாத்தி கொடு. அதே என்னுடைய வேண்டுதல். பாத்தியா மனசு, இவர மாதிரி ஆகணுமா? ஒரு கல்யாணம் ஆகாத வயசு பையன் இவர மாதிரி ஆன அசிங்கமா இருக்காது? கிறுக்கு பேல மெதுவா சிரியா. சாமிக்கு முன்னாடி இப்படி கிண்டலா வாடா சிரிப்ப? பார்த்தேன் நாகநாதா, உன் முன்னாடி எவ்வளவு கிண்டல் பண்ணாண்டு. நான் ஒழுங்காத்தான் நடக்கிறேன், நீ எல்லாத்தையும் போட்டு கொடுக்காத, போட்டுருவேன். ஐயா, அவ எது பேசினாலும் நீ மனசுல வச்சுக்கிறாத. இவனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வை. உன்னை 100 தடவை சுத்தி வர சொல்லினானே. மாமா என்ன மாமா நீ பாட்டுக்கு 100 தடவை சுத்த சொல்ற? உன் பொண்ணு பெரிய மனுஷி ஆகட்டும், 1000 தடவை 2 பேரும் சேர்ந்தே சுத்துவோம். கம்மா பக்கம் ஆடு போகுது, பத்துட்டு போ மாமா. சும்மா நானாதான் மானசிங்கிற ஒரு பொண்ணு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவ இருக்கிற மாதிரி நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்காம என் மாமாவே என்ன லூசுங்கிறாரு. பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என் மேல வச்சிருக்கிற பாசத்துல அப்படி சொல்றாரு. ஆனா என் குட்டியும் மானசியும் நான் 2 கண்ணாத்தான் பாக்குறேன். அதனால மானசி எனக்கு நிச்சயம் பண்றதை நினைச்சு உன் வாசல்ல கிடக்கிற மணி எடுத்து குட்டி கழுத்துல கட்டுறேன். நீ தான் பாத்துக்கணும்னாங்கனதா. நீ ஒன்றும் கவலைப்படாத மனசி, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். இதே கோயிலில் வச்சு நாகநாதர் சம்பவத்தோட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நாகநாதா, நீ தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். எங்க துள்ளி குதிச்சுற நில்ல. என்னவா துரைக்கு இப்படி ஒரு சந்தோஷம்? அதுவா எல்லாம் உன்னை பார்த்ததுனாலதான். நான் இல்லாம இருந்தா அப்படி சொல்லாத மனசு. ஒரு பொண்ணோட பாசத்துக்காக நான் எம்பிட்டு ஏங்கி இருக்கேன் தெரியுமா? எனக்கு இப்ப நீ கிடைச்சிட்ட, அதுவும் ரொம்ப அழகா. உனக்கு காதலை பத்தி தெரியுமா? தெரியுமே. நம்ம லட்சுமி ராசாவை காதலிக்கிறா, ராமு ரேவதியை காதலிக்கிறான், அப்புறம் அம்பலவான. ஐயோ போதும் நிறுத்துடா. நான் மனுஷங்களை பத்தி கேக்குறேன், மட சாம்பிராணி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு. காதல் வந்து கனவு மாதிரி, அது தானா வரும் தானா போயிடும். அத நம்ம உடம்பு புடியா புடிச்சுக்கிட்டா கப்பலே கவர்ந்தாலும் அது நம்மளை விட்டு போகாது. அப்ப நீ என் மனசுக்குள்ள நெசமாவே இருக்கியா? அப்படின்னா நான் உன்னை தொட்டுக்கலாமா? இங்க இங்க எங்க தொடலாம்? இங்க வேண்டாம் அன்பு, உன் சொந்தக்காரங்களாம் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படின்னா
சீ போடா. ஏய் நில்லு. என்ன நீ பாக்குற? உன் குட்டி எம்பிட்டு நேரம் தான் நான் சமைக்கிறது. பத்திக்கு வாடா. வா. போ போ. ஏய் வேற கூட வந்துருக்கியா பாரு. ஓடு ஓடு. வா வா. வா வா வா. வா வா. டேய் என்னடா சூப்பரா தூக்குன. போற வழியில ஏதோ ஒரு பெரிய ஹோட்டலை பார்த்து நிப்பாட்டி நிதானமா ஆசை தீர சாப்பிட்டு போயிருக்கலாம்டா. அதை விட்டுட்டு இப்ப எந்த கடையிலடா மச்சி சுத்தமான ஆட்டுக்கறி கிடைக்குது? சூப்பர் குட்டி இத பாத்தீங்களா? நல்ல இளங்குட்டி. நல்ல வசமா மாட்டிக்கிச்சு. வேகமா வண்டி ஓட்டுறா. போற வழியில எங்கேயாவது தீ மூட்டி சுட்டு சாப்பிட்டுறலாம். என்னடா? ஐயோ டேய் மச்சான், இது கத்துற சத்தம் தாங்கவே முடியலடா. பேசாம கழுத்தை திருகி வேலையை முடிச்சுட்டு போற வழியில சுட்டு சாப்பிடலாம்டா. ஐயோ வேணாம் மச்சான் வேணாம். இப்படி அவசரப்பட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். இளம் ஆட்டு ரத்தம் சும்மா சூடா சுண்டி அடிச்சோம்னா உடம்பு சும்மா கும்முன்னு சுறுசுறுப்பா இருக்கு மச்சான். அதனால சமைக்கிற இடத்துலயே இத சாகடிச்சிருவோம். போடா போ. இந்த மானசி விட்டுங்களுக்கான ஆடை ஓட்டி வரும்போது கூடத்தானே வந்துச்சு. எங்க போயிடுச்சு? மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா திட்டுவானே. தேடி பார்த்துட்டு காணாம. என்ன மாமா நல்லி கத்திட்டு இருக்க? மாப்பிள்ளை வேற வரானே, என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஏன் நல்லி கத்திட்டு இருக்க? என்னாச்சு மாமா நல்லி கத்திட்டு இருக்கு? மாப்பிள்ளை நல்லியோட குட்டியை காணோம்டா. நீ வெளில போ மாமா. நீ வெளில போ மாமா, நான் பாத்துக்கிறேன். பாத்துட்டு நீ மாமா. போன்னு சொல்றல, நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்றியா இல்லையா மாமா? என்னைய கேட்டா எப்படி மாப்பிள்ளை? நானும் உன் கூட தானே வந்தேன். என்ன லட்சணத்துல மாமா நீ ஆடு பாத்துக்கிற? மாப்பிள்ளை நம்ம ஆடு பத்திட்டு வரும்போது வழியில ஒரு கார் போச்சுவாரு. அப்ப இருந்தா நல்ல ஆடு கத்திக்கு வருவாரு. என்ன மாமா நீ இதே என்கிட்ட முன்னாடியே சொல்ல. சரி நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். இருக்கிறதையாவது பத்திரமா பாத்துக்க. மாப்பிள்ளை ஒரு குட்டி தானடா, ரொம்ப இருட்ட போகுது. காலையில போய் பாத்துக்கலாம்டா. என்ன மாமா இப்படி பேசுற? ஒரு குட்டி தானே சாதாரணமா சொல்ற? மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உடம்பு மட்டும் தான் மாமா வித்தியாசம். உசுறு ஒண்ணுதான். மனசி நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன நினைச்சிடுறா? கொஞ்ச நாளா மானசின்னு பிரமுடிச்சு மறிச்சிடுறா. அதான் அந்த குட்டியை தொலைச்சு விட்டு இப்படி நிக்கிறோம். இந்த பாரா, நீ நினைக்கிற மாதிரி உன் கூட எந்த பொண்ணும் கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாத மாமா. ரெண்டு மனுஷமே எனக்கு கண்ணு மாதிரி. மாப்பிள நீ சொல்றது மாதிரி இருக்கட்ட, நீ நினைக்கிற பொண்ணு மாதிரி இன்னொரு இடத்துல கண்டிப்பா பிறந்தாண்டா இருப்பா உனக்கு. முத குட்டி தர வெளியே பாப்பா. வாடா, இப்படியே பேசிக்கிருக்காத. போய் லாந்தரை எடுத்துட்டு கிளம்பு. உனக்காக ஒரு கொடுப்பேன்.
தம்பி அது யாருப்பா கூப்பிடுறது காதுல விழல? நான் தான் இந்த அன்பு கூட்டுக்காட்டில் ஆட்டு கடை ஆமா, போட்டிருக்கேன். நம்ம சண்முகத்தோட மருமகனா? ஆமா தாத்தா. இருட்டுக்குள்ள வந்திருக்க இந்நேரம் குட்டியை காணுமா? ஆமா தாத்தா, அதை தேடித்தான் வந்தேன். என்னப்பா ராத்திரி இந்நேரம் குட்டியை காணும்னு தேடி வந்திருக்க? எத்தனை ஜீவராசிகள் சுத்திட்டு இருக்குது. சரி தாத்தா, நான் வரேன். சரிப்பா. தாத்தா, இங்கிட்ட ஏதாவது கார் போச்சா? ஏதோ ஒரு வண்டி போன சத்தம் கேட்டுச்சு. அது காரா என்னன்னு ஒன்றும் தெரியல. சரி தாத்தா, நான் வரேன். ஏன்பா தம்பி, அந்த வண்டிக்குள்ள ஒரு குட்டி கத்தன மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது வேகமா போனதுனால அப்ப சரியா என் காதுல விழுகல. அப்படியா? ஏன் தாத்தா அது முதல்ல சொல்லக்கூடாதா? நான் வரேன் தாத்தா. ராத்திரி நேரத்துல பார்த்து ஆ பாப்பா. சரி தாத்தா. என் குட்டி மானசியை காணோம். நான் என் மானசியை தேடித்தான் வந்தேன். இங்கேயும் என் மனசு இல்லை. என்ன பாக்குற? என் மானசியும் உன்ன மாதிரி தான் அழகா இருக்கும் தெரியுமா? எங்க போச்சுனே தெரியல. நீ பத்திரமா இரு.